ஹாய்ங்க. பரோட்டா. அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நமிதா பைஜுவோட விளம்பரம் பார்த்தேன், பரோட்டா அப்படின்னாங்க. அப்போ தான் தோணுச்சு, பரோட்டா பற்றி நம்ம ஏன் பேசக்கூடாது, பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்து பரோட்டா பற்றி பேசலாம். பரோட்டா எப்போ கண்டுபிடிச்சாங்கிறதுல தெளிவான விளக்கங்கள் கிடையாது. நிறைய பேர் ஸ்ரீலங்கா சொல்கிறாங்க, நிறைய பேர் பங்களாதேஷ் சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் இந்தியாவில் தான் வடகிழக்கு மாநிலங்களில் அது முக்கிய உணவுப் பொருளாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கிரிக்கெட் சொல்கிறாங்க இல்லையா, வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாண்டும் நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம், எங்களுடைய தாய்நாட்டிலேருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் பரோட்டாவுக்கு எது பிறந்த இடம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அது பரவலாக தெற்காசியா முழுவதும் முக்கிய உணவுப் பொருளாக மாறினதுக்கான காரணம் இரண்டாம் உலகப் போர். அதுக்கான இது உண்டுங்க. இரண்டாம் உலகப் போரை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் போர் சூழல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கடுமையான வறட்சி, பசி, பட்னின்னு எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு உணவு வேணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், சமைக்கிறதுலையும் பெருசாக இருக்கக்கூடாது, இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, பட் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் போதும், வயிறு நிறைஞ்சிடணும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் பரோட்டா எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளும் வர ஆரம்பிச்சிது. அன்னைக்கு பசிக்காகவும் வறுமைக்காகவும் பசியின்மை நேரத்துக்காகவும் சாப்பிட ஆரம்பித்த பரோட்டா இன்னைக்கு ருசிக்காக சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அத்தனை டாக்டர்ஸும் சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க, உடம்பு கெடுதல், வயிற்று கெடுதல்னு கத்தி கதறினாலும் அதே டாக்டர்ஸ் பரோட்டாவை பார்த்தாங்கன்னா வாயில எச்சில் ஊற சாப்பிட தான் செய்கிறாங்க. பரோட்டாங்கிறது ஒரு மேஜிக்குங்க, எல்லாருக்கும் பிடித்த உணவுப் பொருள். ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துப்பேன். பட் பரோட்டா அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே பிடிச்சதுங்க. நான் இதை வீடியோ போடணும்னு நினைக்கும் போது நான் ஒரு பிளான் பண்ணி எதுவுமே பண்ணல. பட் பரோட்டா அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை போட்டேன். உங்களுக்கு என்ன பரோட்டா பிடிக்கும்? பரோட்டாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ சில்லி பரோட்டா, வீச்சு பரோட்டா, எண்ணெயில் பொரிச்ச பரோட்டா, பன் பரோட்டா, சுருள் பரோட்டா, நூல் பரோட்டா, இந்த மாதிரி நிறைய நிறைய பரோட்டா விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன பரோட்டா பிடிக்கும்? உங்கள் ஊரில் என்ன பரோட்டா ஃபேமஸ் அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய மாரிஸ் தட்டுக்கு இது அப்படி முன்னாடி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் பெரிய பாத்திரத்தில் ஒரு வடச்சட்டி மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் பொரிச்சு கொடுப்பாங்க. அந்த பரோட்டா நல்லாயிருக்கும். இன்றைக்கும் கிடைக்குது, இப்போ கோயம்புத்தூரில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. பட்டு அந்த ஒரு மாதிரி கிரின்ச்சியாக இருக்கும். அது அதை நான் எங்கேயுமே இது பண்ணலை. பரோட்டாவுக்கு உங்களுக்கு என்ன விதமான சால்னா பிடிக்கும்? நீங்கள் எந்த வகையில் உணவு பிரியராக இருக்கீங்க? உங்களில் யார் பெரிய ஃபுடி? அதை பற்றியெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் காத்திருக்கேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.